வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து 4 ஆண்டுகளை நான் இன்றோடு நிறைவு செய்திருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலே நான் பயணித்த என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக, காங்கிரஸுக்கு உண்டான தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை இது குறித்து சமூக வலைதளங்களில் பரவிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு, கூடுதல் தொகுதி இதெல்லாம் உட்கட்சியிலே இருக்கக்கூடிய சில நபர்கள், காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலர், ஒரு 5, 6 நபர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டு வருகிறார்கள் ஒழிய, காங்கிரஸ் தலைமை தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்கும். ஏனென்றால் காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தேசிய தலைமையும் இருக்கட்டும். மாநிலங்களிலே இப்போது பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் செல்வம் பெருந்தகையாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு நல்முறையிலே இந்த கூட்டணியை பலப்படுத்துவது, எதிர்வருகிற தேர்தலை சந்திப்பது, ஆளுகிற மக்கள் விரோத, மனிதகுல விரோத பாஜக அரசை வீழ்த்துவது குறித்த ஒரு கொள்கை முனைப்போடு அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியுடைய வலிமையை பறைசாற்றும் விதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரோடு கூட்டணியிலே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற எண்ணம், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவன், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய என்னை போன்ற அல்லது இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட சிறுபான்மையினராக இருக்கட்டும், பட்டியலினத்தவராக இருக்கட்டும், பழங்குடியினராக இருக்கட்டும், எல்லோரும் எந்த கட்டமைப்பு ரீதியாக இந்த பாஜக அரசு இந்த மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறதோ, இவர்களிடமிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற வேண்டும் என்று எண்ணுகிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள், நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள், தேசிய உணர்வு கொண்ட உள்ளங்கள் எல்லாம் இந்த இந்தியா கூட்டணி வலிமை பெறுவதற்கான வழிவகைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிற தருணத்தில், இப்போது நடக்கவிருக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று யார் கேட்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், காங்கிரசுக்காக ஒரு துளியும் பணி செய்யாத பண்ணையார்கள், முழு சோம்பேறிகள் இவர்கள் தான். ஒரு கட்டத்தில் காங்கிரசிலே பணி செய்வதற்கு ஆள் இல்லை என்ற சூழ்நிலை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது உண்மை. ஆனால் பணி செய்ய ஆள் இல்லாம அல்ல, இந்த சோம்பேறிகள் பணி செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை இப்போது கடந்த ஆண்டு நடந்து முடிந்த இளைஞர் காங்கிரசிலே எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றியின் பின்னணியிலே இருக்கக்கூடிய செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த சிறுபான்மையினருடைய ஓட்டும் திமுகவுக்கு இருக்கிறது. பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் திமுகவை சிறுபான்மையினர் ஆதரிக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கிறது, இன்றளவும் இருக்கிறது. ஆனால் அதே போல அதே சிறுபான்மையினுடைய பெரும்பாலான வாக்கு வங்கி இப்போது காங்கிரஸ் பக்கம் நகர்ந்திருக்கிறது என்ற செய்தியை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். காரணம் என்னென்றால், என்னை போன்ற தமிழ்நாடு முழுக்க நடந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலிலே, உட்கட்சி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலான இஸ்லாமிய இளைஞர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பணி செய்வதற்கும் களம் காணுவதற்கும் இந்த மக்கள் விரோத ஆட்சி, மத்திய ஆட்சியை அகற்றுவதற்காக களத்திலே நின்று உறுதியோடு நெஞ்சத்தோடு போராடுகிற இந்த இளைஞர்களை வலிமையாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது என்பதுதான் செய்தி. எனவே காங்கிரஸ் இம்முறை இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோடு தொடர்ந்து பயணித்து, இங்கே நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நடிகர் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர்கள் சொல்லுவது போல, டிவிகேவா திமுகவா என்கிறார், டிஎம்கேவா என்று அவர் கேட்கிறார். அப்படி அல்ல. ஆனால் அரசியல் அறிவார்ந்த தளத்திலே நின்று கொண்டு தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார், இப்போது இருக்கிற தேர்தல் என்பது என்டிஏவா டிஎம்கேவா என்பதுதான். எனவே ஆளுகிற இந்த பயங்கரவாத அரசை வீட்டுக்கு, அதாவது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்க சங்க பரிவாரிகளுடைய கூட்டத்தை வேரோடு அழிப்பதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். மக்களவையிலே ராகுல் காந்தி கூட சொன்னார், பாருங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு காலம் கால் பதிக்க முடியாது. கேரளாவை சொல்லல, கர்நாடகாவை சொல்லவில்லை, தெலுங்கானாவை சொல்லவில்லை, மற்ற எந்த மாநிலங்களையும் சொல்லவில்லை. உங்களுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது என பிஜேபியை பார்த்து நம் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரே, அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியிலே நான் ராகுலுடைய விசுவாசியாக இருந்து சொல்லுகிறேன். எனக்கு காங்கிரஸிலே காமராஜரை தெரியும், படித்திருக்கிறேன். அதே போல மற்ற என்ன வேற நல்ல தலைவர்களை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் தலைவர்கள் நினைவஞ்சலி செலுத்துகிற அளவுக்கு அதீதமான காங்கிரஸ் தலைவர்களை பெற்ற தலைமை காங்கிரஸ்.
எனவே ஆனால் இத்தனை தலைவர்களை கடந்து இப்போது நான் காங்கிரஸில் பயணிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. அது தலைவர் ராகுல் காந்தி தான். எனவே இந்த நாட்டை வலிமையாக பத்திரமாக மீட்க வேண்டும். இவர்கள் கையில் சிக்கி இருக்கிறது. குரங்கு கையிலே மாட்டிய பூமாலை போல பிஜேபி, RSS சங்க பரிவார கும்பலிடம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பிடுங்குவது என்பது மிக சாதாரணமான ஒன்று கிடையாது. இவர்களை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி வேணும். அந்த சக்தியை திரட்டுவதற்கு நமக்கு நிறைய நேரங்கள் வேண்டும், நிறைய பணிகளை நாமும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இப்போது இந்த தேர்தலை மையப்படுத்தி இப்போது கிறுக்கல்கள் நிறைய வருது சமூக வலைதளங்கள்ல. இன்னைக்கு என்னுடைய கூட திமுக நண்பர்களே வந்து நீங்க இங்க போறீங்க, விஜய் கட்சியோட போறீங்களா, நீங்க தான் அங்க போறீங்களே, லாட்டரி சீட் பணம் வருமா, அப்படி இப்படியெல்லாம் என்று பேசுறாரு. ஒரு காலமும் காங்கிரஸில் காசுக்காக வேலை செய்யக்கூடிய கிடையாது. இருந்தாலும் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், அது திமுகவோடு சேர்ந்து சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் என்றால் எதற்காக என்றால் இந்த நாட்டு மேல் உள்ள பற்றோடு இந்தியா கூட்டணி என்ற வலிமையான இந்த கூட்டணி மேலும் வலிமை பெற வேண்டும். அடுத்து வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். விஜயோட போகலாம் என்றால் கூட நம்ம போகலாம். இந்தியா கூட்டணி மாதிரி வலிமையாக வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டணியை தலைமையேற்றோ இல்ல அதன் ஒரு மாநில அங்கமாகவோ இருக்கக்கூடிய தகுதி நடிகர் விஜய்க்கு இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி 70 நாட்கள் ஓடி போய் மறைந்தாரு. அவர் ஒன்றுமல்ல, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு துணிவு இருக்கிறதா? அந்த மண் குதிரையை இறங்கி ஆற்றிலே இறங்கலாமா? இந்த கிறுக்களை கிறுக்கி கொண்டிருக்கிற அழகா இளைஞர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் அல் புகாரி அவர்கள் சொன்ன செய்திதான் ஒன்று. அவர்கள் கிறுக்குவதெல்லாம் பாத்ரூமில் கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு சில சேர்த்துக்களை எழுதி வைத்திருப்பார்கள். பொது கழிப்பிடங்களுக்கு எல்லாம் போனா தெரியும். அங்க அவங்க மனசுக்கு பட்டதெல்லாம் எழுதிட்டு வருவேன், இல்லாட்டி பிடிக்காத நம்பரை எழுதி விட்டு வந்துருவேன். அந்த மாதிரியான வேலைகளை கிறுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறுக்கர்களை பற்றியெல்லாம் எந்த கவலையும் வேண்டாம். தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ் வலிமையான கூட்டணியாகத்தான் இருக்கிறது. அவர்களோடு எந்த பிணக்கும் அல்ல. சீட்டு பேரம் என்பதெல்லாம் அரசியல் தேர்தல் களங்கள் வருகிற பொழுது நடப்பது இயல்பு. அதை அவர்கள் பேசி சரி செய்து கொள்வார்கள். இந்த இடையில குறுக்க மறுக்க காங்கிரஸ்ல மட்டும் இருக்கல, திமுகவிலையும் கிரிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கிறுக்கல்கள் இந்த நாட்டில் இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எதுவுமே கட்சிக்காக அம்மன் பைசா சல்லின்னு சொல்லுவாங்க. அந்த ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியால மட்டும் கம்பு சுத்துவாங்க. சரி, நிர்வாக கட்டமைப்பிலேயோ காங்கிரஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு பதவியிலேயோ பொறுப்புலையோ இருக்காங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பேரமைப்பு. அந்த பேரமைப்புக்குள்ளே சிலருக்கு கருத்து சுதந்திரம் அதீதமாகவே காங்கிரஸ்குள்ள இருக்கு. எனக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய வட வருத்தம். காங்கிரஸ்குள்ளே அந்த கருத்து சுதந்திரம் என்பது தலைமையை மீறியதாகவே இருக்கிறது. அந்த தலைமையை மீறி அந்த கருத்து சுதந்திரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே இந்த காங்கிரஸ் இருக்கிறது என்பது என்னுடைய செய்தி. ஏனென்றால் அந்த வரம்பு மீறுவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கைகள் பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால் ஒழிய தலைமை கேட்டு உத்தரவுகளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை காங்கிரஸ் வழிநடத்தக்கூடிய கட்டமைப்பை இப்போது கொஞ்சம் இறுக்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. இதை சொல்லுகிற வயதோ அனுபவமும் இல்லை என்றாலும் இதை நான் பரவலாக பார்த்ததை வைத்து சொல்லுகிறேன். இது ஒரு கோரிக்கையாக தமிழக காங்கிரஸ் மனதில் வைத்துக் கொண்டால், தேசிய காங்கிரசும் மனதில் வைத்துக் கொண்டால் நல்லது. குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை அதுதான். பாஜகவை தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்றால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலே என்டிஏ கூட்டணியும் இணைந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே பாசிசத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி நாளை பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் பெறும் என்ற செய்தியை பதிவு செய்து இந்த கிறுக்கல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நாளை வைக்கப்படும் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.